Namaste friends, welcome to VMD Vedasali. Today we are diving into essential phrases for teacher. If you are improve your English and Hindi for the classroom, you are in the right place. Let's get started. ஆசிரியர்களுக்கு தேவையான சில முக்கியமான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது மாதிரியான சென்டென்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி வித் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் எவ்ரி ஒன். சுப்ரபாத் பச்சோ. சுப்ரபாத் பச்சோ. சுப்ரபாத் அப்படின்னா குட் மார்னிங். பச்சோனா கிட்ஸ். மை டியர் சில்ட்ரன் அந்த மாதிரி மீனிங் வரும். பச்சோ அப்படின்னா ப்ளூரலை மீன் பண்ணும். சுப்ரபாத் பச்சோ. சுப்ரபாத் பச்சோ. प्लीज़ सिट डाउन. प्लीज़ सिट डाउन. कृपया करके बैठ जाओ. कृपया करके बैठ जाओ. தயவு செஞ்சு உட்காரு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போது கிருப்பியா தயவு செய்து. கிருப்பியா கற்கேன்னா தயவு செய்து. பைட்டு ஜாவோ தயவு செஞ்சு உட்காருங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போது கிருப்பியா கற்கே பைட் ஜாவோ. கிருப்பியா கற்கே பைட் ஜாவோ. லெட்ஸ் பிகின் த கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சலோ கக்ஷா சுரு கர்த்தே ஹேன். சலோ கக்ஷா சுரு கர்த்தே ஹேன். லெட்ஸ் நம்ம ஆர்டருக்கும் பெர்மிஷனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல சலோ பயன்படுத்துகிறோம். கக்ஷானா கிளாஸ். சுரு கர்த்தே ஹேன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சுருனா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். சலோ கக்ஷா சுரு கர்த்தே ஹேன். சலோ கக்ஷா சுரு கர்த்தே ஹேன். ஆர் யூ ஆல்ரெடி? ஆர் யூ ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ரெடியா அப்படின்னு கேட்கும்போது क्या आप सब तैयार है? क्या आप सब तैयार है? கொஷின் கேட்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் கொஷின் டேக் அப்ளை பண்ணிப்போம். क्या आप நீங்கள் சப் எல்லாரும் தயார் है நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஷின் டேக் அப்ளை பண்ணிக்கணும். क्या आप सब तैयार है? क्या आप सब तैयार है நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது தியான் சே சுனோ. தியான் சே சுனோ கவனமாக கேளுங்கள். தியான் சே சுனோ. கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓப்பன் யுவர் புக்ஸ். ஓப்பன் யுவர் புக்ஸ். अपनी किताबें खोलो. अपनी किताबें खोलो. अपनी உங்களுடைய கிதாபே புத்தகத்தை கோலோ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் யுவர் புக்ஸ். अपनी किताबें खोलो. अपनी किताबें खोलो. கோலோனா ஓப்பன் பண்ணுங்க. டர்ன் டு பேஜ் நம்பர் 20. நம்ம என்ன பேஜை ஓப்பன் பண்ண சொல்கிறோமோ அந்த பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணலாம். டர்ன் டு பேஜ் நம்பர் 50. புஸ்த சங்கியா 20 पर जाओ. पुस्तक संख्या 20 20 पेज போங்க. पुस्तक संख्या 50 पर जाओ. புஸ்தகனா பேஜ், சங்கியானா நம்பர். அந்த நம்பர் என்ன 20 இருக்கட்டும், 6 50 இருக்கட்டும். 20னா 20, 50னா 50. पर जाओ ஓப்பன் பண்ணுங்க. டர்ன் டு பேஜ் நம்பர் 50. पुस्तक संख्या 50 पर जाओ. பேஜ் நம்பர் 50 ஓப்பன் பண்ணுங்க. டர்ன் டு பேஜ் நம்பர் 20 அந்த மாதிரி சொல்லலாம். லுக் அட் த போர்டு. போர்டு பர் தேக்கோ. போர்டு பர் தேக்கோ. தேக்கோனா பாருங்க. போர்டை பாருங்க. போர்டு பர் தேக்கோ. லுக் அட் த போர்டு. ரைட் திஸ் டவுன் இன் யுவர் நோட் புக். இதை உங்களோட நோட் புக்கில் காப்பி பண்ணுங்க. इसे अपनी कापी में लिखो. इसे अपनी कापी में लिखो. இதை इसे अपनी உங்களுடைய காப்பி में நோட்டில் लिखो எழுதுங்க. इसे अपनी कापी में लिखो. इसे अपनी कापी में लिखो. raise your hand if you have a question. raise your hand if you have a question. உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா கையை உயர்த்துங்க. अगर कोई सवाल है तो हाथ उठाओ. अगर மேலும் कोई ஏதாவது சவால் கேள்வி है இருந்தால் தோனா மேலும் हाथ उठाओ மேலும் हाथ கையை
உட்டாவோ உயர்த்துங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது அகர் कोई सवाल है तो हाथ उठावो. अगर कोई सवाल है तो हाथ उठावो. अगर மேலும் कोई सवाल है ஏதாவது கேள்வி இருந்தால் तो மேலும் हाथ उठावो கையை உயர்த்துங்கள். நெக்ஸ்ட் டாபிக் இன்ட்ராக்டிங் வித் ஸ்டூடெண்ட் கிட்ட நாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது மாதிரியான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஹூ கேன் ஆன்சர் திஸ்? இதுக்கு யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இஸ்கா ஜவாபு கோன் தே சக்தா ஹா. இஸ்கா இதனுடைய ஜவாப் விடை கோன் தே சக்தா ஹா யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இஸ்கா ஜவாபு கோன் தே சக்தா ஹா. வெரி குட், பகுத் அச்சா, ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பகுத் அச்சா, பகுத் அச்சா. டோன்ட் டாக், யாரும் பேசாதீங்க. பாத் மத்து கரோ, பாத்துனா பேசுறது, மத்துனா அது பேசுகிறதே அப்படியே நெகட்டிவாக மாறிடும். பேசாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது கரோ. பாத்து மத்து கரோ, பாத்து மத்து கரோ, டோன்ட் டாக். இஸ் எவ்ரிதிங் கிளியர்? இஸ் எவ்ரிதிங் கிளியர்? எல்லாமே புரியுதா? கிளியராக இருக்கா? क्या सब कुछ स्पष्ट है? क्या सब कुछ स्पष्ट है? क्याனா நம்ம கொஷின் ஆட் பண்ணுறது. கொஷின் கேட்கும்போது சப்பு குச்சு எல்லாமே, சப்புனா எல்லாமே, குச்சுனா அதோட சேர்ந்து எல்லாமே. ஸ்பஷ்டு ஹா கிளியராக இருக்கா? எல்லாமே கிளியராக புரியுதா? क्या सब कुछ स्पष्ट है? क्या सब कुछ स्पष्ट है? डू यू अंडरस्टैंड? உனக்கு புரியுதா? क्या तुम्हें समझ आया? क्या तुम्हें समझ आया? கொஷின் கேட்கும்போது क्या அப்ளை பண்ணிக்கணும். तुम्हें உனக்கு समझ आया புரிஞ்சதா, புரியுதா அப்படின்னு கேட்கும்போது क्या तुम्हें समझ आया? क्या तुम्हें समझ आया? கம் டு த ஃப்ரண்ட், கம் டு த ஃப்ரண்ட், ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, முன்னாடி வாங்க. ஆகே ஆவோ, ஆகே ஆவோ. ஆகேனா இந்த இடத்துல முன்னோக்கி வாங்க, முன்னாடி வாங்க. ஆகே ஆவோ. ரீட் திஸ் அலோட், ரீட் திஸ் அலோட், லவுடாக ரீட் பண்ணுங்க. இசே ஜோர் சே படோ. இசே இதை ஜோர் சே வேகமாக, சத்தமாக, படோ படிங்க. இசே ஜோர் சே படோ. ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ, என் கூடவே ரிப்பீட் பண்ணுங்க. கிருப்பையா கர்கே மேரே பீச்சே துஹராவோ. கிருப்பையா கர்கே மேரே பீச்சே துஹராவோ, தயவு செஞ்சு என் கூடவே சொல்லுங்கள், நான் சொல்கிறதுக்கு பின்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிருப்பையா கர்கே மேரே பீச்சே துஹராவோ. கிருப்பையா கர்கே மேரே பீச்சே துஹராவோ, தயவு செஞ்சு என் கூடவே சொல்லுங்கள், எனக்கு பின்னாடியே சொல்லுங்கள். மேனேஜிங் த கிளாஸ், கிளாஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? சில சென்டென்ஸ் பார்க்கலாம் இந்த ரிகார்டிங்காக. பி குவைட், பி குவைட், அமைதியாக இருங்க. சாந்த் ஹோ ஜாவோ, சாந்த் ஹோ ஜாவோ. சாந்துனா அமைதி, ஹோ ஜாவோனா இருங்க. சாந்த் ஹோ ஜாவோ, அமைதியாக இருங்க. பி குவைட், சாந்த் ஹோ ஜாவோ, சாந்த் ஹோ ஜாவோ. ஸ்டாப் மேக்கிங் நாய்ஸ், சத்தம் போடுறதை நிறுத்துங்க. स्टॉप मेकिंग नॉइस. शोर करना बंद करो, शोर करना बंद करो, சத்தம் போடுறதை நிறுத்துங்க. शोर करना बंद करो, शोरனா சத்தம், करना செய்வது, சத்தம் போடுவது, बंद करो ஸ்டாப் பண்ணுங்க. शोर करना मत करो. we will take a break now, we will take a break now, நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். अब हम थोड़ी देर का ब्रेक लेंगे, अब हम थोड़ी देर का பிரேக் லேங்கே. அப்பு ஹம் இப்பொழுது, ஹம் நாம், தோடி தேர் கொஞ்ச நேரத்துக்கு, பிரேக் லேங்கே பிரேக் எடுத்துக்கலாம். அப்பு ஹம் தோடி தேருக்கா பிரேக் லேங்கே. அப்பு ஹம் தோடி தேருக்கா, இப்போ நாம் கொஞ்ச நேரத்துக்கு, இந்த இடத்துல கா என்ன மீன் பண்ணுது? கொஞ்ச நேரத்துக்கு, தேரோட பொசசிவ். பிரேக் லேங்கே பிரேக் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். इट्स टाइम फॉर लंच, इट्स टाइम फॉर लंच. यह खाने का समय है, இது லஞ்சுக்கான டைமு. யஹ் இது கானே கா சாப்பிடுவதற்கான
சமய டைம், இது சாப்பிடுவதற்கான நேரம். எங்க கானே கா சமய சமயம்னா டைமை மென்ஷன் பண்ணும், நேரத்தை மென்ஷன் பண்ணும். லிசன் டு யுவர் ஃப்ரெண்ட், லிசன் டு யுவர் ஃப்ரெண்ட், அப்படி தோஸ்திக்கு பார்த்து சுனோ, உன்னுடைய தோழியின் பேச்சை கேளு, உன்னோட தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தோஸ்திக்கு உன்னுடைய தோழியின் பாத்து பேச்சை விஷயத்தை சுனோ கேள், உன்னுடைய தோழியின் பேச்சை கேள். அப்படி தோஸ்திக்கு பார்த்து சுனோ, அப்படி தோஸ்திக்கு பார்த்து சுனோ. எண்டிங் த கிளாஸ், எண்டிங் த கிளாஸில் என்ன மாதிரியான சென்டென்ஸை பேசலாம் பார்க்கலாம். த கிளாஸ் இஸ் ஓவர், இப்போது கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, கக்ஷா சமாப்து ஹுயி, கக்ஷான கிளாஸு, சமாப்து ஹுயி முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, கக்ஷா சமாப்து ஹுயி, கக்ஷா சமாப்து ஹுயி. யூ மே லீவ் நவ், யூ மே லீவ் நவ், இப்போ நீ புறப்படலாம், இப்போ நீ கிளம்பலாம். அப் தும் ஜா சக்தே ஹோ, அப் தும் ஜா சக்தே ஹோ, இப்போ நீ போகலாம். அப் இப்பொழுது, தும் நீ, ஜா சக்தே ஹோ, ஜானா போகிறது, சக்தே ஹோனா நீ போகலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங்காக சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் 15, ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் 15. अपनी किताबें पृष्ठ 15 पर खोलें, अपनी किताबें पृष्ठ 15 पर खोलें. अपनी உன்னுடைய கிதாபே புத்தகத்தின் पृष्ठ பேஜ் 15 पर खोलें, 15னா 15, பர்னா இந்த இடத்துல 15வது பக்கத்தில், கோலே ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட புக்கு பேஜ் நம்பர் 15 ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் 15. अपनी किताबें पृष्ठ 15 पर खोलें, अपनी किताबें पृष्ठ 15 पर खोलें. लिसन टू मी केयरफुली, கவனமாக கேளுங்க. मेरी बात ध्यान से सुनो, என்னுடைய பேச்சை நான் சொல்கிறத, மேரினா நான், பாத்துனா நான் சொல்கிற விஷயத்த, தியான் சே கவனமாக, சுனோ கேளுங்க, நான் சொல்கிற அந்த விஷயத்தை கவனமாக கேளுங்க. மேரி பாத்து தியான் சே சுனோ, मेरी बात ध्यान से सुनो. लिसन टू मी केयरफुली, लिसन टू मी केयरफुली. encouragement and feedback, encouragement and feedback regarding some sentences பார்க்கலாம். that's a very good answer, that's a very good answer. यह बहुत अच्छा जवाब है, यह बहुत अच्छा जवाब है. இது बहुत மிகவும் अच्छा जवाब है, சரியான ஆன்சர். தட்ஸ் a very good answer. यह बहुत अच्छा जवाब है, இது சரியான விடை. டோன்ட் worry, just try again, டோன்ட் worry, just try again, கவலைப்படாதீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. சிந்தா மத்து கரோ, சிந்தா மத்து கரோ, சிந்தானா கவலைப்படுறது, மத்துனா அதுவே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவாக சேஞ்ச் ஆகும். சிந்தா மத்து கரோ, கவலைப்படாதீங்க. ஃபிர்சே கோசிஸ் கரோ, ஃபிர்சேனா மீண்டும் மறுபடியும், கோசிஸ் கரோ முயற்சி பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை அகன், ஜஸ்ட் ட்ரை அகன் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. சிந்தா மத்து கரோ, ஃபிர்சே கோசிஸ் கரோ, சிந்தா மத்து கரோ, ஃபிர்சே கோசிஸ் கரோ. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க், நான் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, முஜே துமாரி மேகனத்து பர் கர்வ ஹை, முஜே எனக்கு, துமாரி உன்னுடைய, மேகனத்து பர் கடின உழைப்பின் மீது, கர்வ ஹை ரொம்பவே பெருமையாக இருக்குது, உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. முஜே துமாரி மேகனத்து பர் கர்வ ஹை, முஜே துமாரி மேகனத்து பர் கர்வ ஹை. யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக், யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக், நீ கரெக்டான வேலை தான் இருக்க. தும் சஹி ராஸ்தே பர் ஹோ, தும் சஹி ராஸ்தே பர் ஹோ, நீ சரியான வேலை தான் போயிட்டுருக்க, இதையே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது தும் நீ, சஹி ராஸ்தே பர், சஹினா சரியான, ராஸ்தே பர் வழியில், சரியான வழியில், ஹோ இருக்கிறாய். தும் சஹி ராஸ்தே பர் ஹோ, நீ சரியான வேலை தான் இருக்க, இதையே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். தும் சஹி ராஸ்தே பர் ஹோ, தும் சஹி ராஸ்தே பர் ஹோ.
கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ளீஸ் பி குவைட், ப்ளீஸ் பி குவைட், கிருப்பியா சாந்து ஹோ ஜாவோ. இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணலாம். கிருப்பியா சாந்து ஹோ ஜாவோ, தயவு செஞ்சு அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லும்போது கிருப்பியா சாந்து ஹோ ஜாவோ, கிருப்பியா தயவு செய்து, சாந்து ஹோ அமைதியாக, ஜாவோ இருங்க. ஸ்டாப் மேக்கிங் நாய்ஸ், ஸ்டாப் மேக்கிங் நாய்ஸ், சத்தம் போடுறது நிறுத்துங்க. சோறு கருணா பந்து கரோ, சோறுனா சத்தம், கருணானா செய்வது போடுவது, சோறு கருணா சத்தம் போடுவதை, பந்து கரோ நிறுத்துங்க. சோறு கருணா பந்து கரோ, சோறு கருணா பந்து கரோ. எவ்ரி ஒன் பே அட்டென்ஷன், எவ்ரி ஒன் பே அட்டென்ஷன், எல்லாரும் கவனிங்க. சப் லோகு தியான் தோ, சப் லோகுனா எல்லாரும், இந்த இடத்துல லோகுனா பீப்புள் மென்ஷன் ஆகாது, எல்லாரும் நிறைய பேரை மென்ஷன் பண்ணும். சப் லோக் எல்லாரும், தியான் தோ கவனம் செலுத்துங்கள், தியான்னா கவனம், தோனா செலுத்துங்கள். சப் லோகு தியான் தோ, சப் லோகு தியான் தோ. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ஒப்பீனியன், லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ஒப்பீனியன், மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆயியே ஏக் தூசரே கே விசாரோं का सम्मान करें, ஆயியே வாங்க, ஏக் தூசரே கே விசாரோं का, ஏக்குனா ஒரு, தூசரே கே ஒருவர் மற்றவர்களுடைய, விசாரோं का எண்ணங்களுக்கு, சம்மான் கரே மதிப்பு கொடுக்கலாம், ஒருத்தர் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஆயியே ஏக் தூசரே கே விசாரோं का सम्मान करें, ஆயியே ஏக் தூசரே கே விசாரோं का सम्मान करें. வெயிட் ஃபார் யுவர் டேர்ன், வெயிட் ஃபார் யுவர் டேர்ன், உன்னோட டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்படி பாரிக்கா இந்தஜார் கரோ, அப்படி பாரிக்கா உன்னுடைய டைம், உன்னுடைய டேர்ன் வர வரைக்கும், இந்தஜார்னா பொறுமையாக இரு, கரோனா இந்த இடத்துல இரு. அப்படி பாரிக்கா இந்தஜார் கரோ, அப்படி பாரிக்கா இந்தஜார் கரோ. கொஸ்டின்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன், கொஸ்டினுக்கும் அதோட கிளாரிஃபிகேஷனுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அது மாதிரியான சென்டென்சஸ் பார்க்கலாம். டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? क्या आप सबको समझ आया, क्या आप सबको समझ आया. क्याனா நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் आप सबको உங்கள் எல்லாருக்கும், समझ आया புரிஞ்சதா, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது क्या आप सबको समझ आया, क्या आप सबको समझ आया. What does this word mean, what does this word mean, இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன? इस शब्द का क्या मतलब है, इस शब्द का क्या मतलब है. इस இந்த शब्द का வார்த்தைக்கு क्या என்ன मतलब है அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? इस शब्द का क्या मतलब है, इस शब्द का क्या मतलब है. Can you explain that again, can you explain that again, அதை மறுபடியும் சொல்ல முடியுமா? क्या तुम इसे फिर से समझा सकते हो, क्या तुम इसे फिर से समझा सकते हो. क्या क्वेश्चन கேட்கும்போது क्या அப்ளை பண்ணுறோம். तुम நீ, इसे இதை, फिर से மீண்டும், समझा सकते हो எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, सकते होனா முடியுமா அப்படின்ற மாதிரி மீனிங். क्या तुम इसे फिर से समझा सकते हो, क्या तुम इसे फिर से समझा सकते हो. Any questions before we move on, any questions before we move on. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆகே பढ़ने से पहले कोई सवाल, ஆகே பढ़ने से நம்ம கொஸ்டின் ரிகார்டிங்காக தான் பார்த்துட்ருக்கோம். அப்போது நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஆகே பढ़ने से பகலே அதுக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பகலேனா முன்னாடி, கோயி ஏதாவது, சவால் கேள்வி இருக்கா, நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்வி இருக்கா. ஆகே பढ़ने से पहले कोई सवाल, ஆகே பढ़ने से पहले कोई सवाल. இது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Who can help me with this, who can help me with this. இந்த ஒர்க்கில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறீங்க. इस काम में मेरी मदद कौन कर सकता है, इस काम में, इसना இந்த, काम में வேலையில்,
காம்னா வேலை, மேம்னா இல், இந்த வேலையில் மேரி எனக்கு மதத் உதவி கோன்கர் சக்தாக யார் செய்கிறீங்க, யாரால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வரும். இஸ் காமே மேரி மதது கோன்கர் சக்தாக இந்த ஒர்க்கில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறீங்க. இஸ் காமே மேரி மதது கோன்கர் சக்தாக ஹூ கேன் ஹெல்ப் மீ வித் திஸ், ஹூ கேன் ஹெல்ப் மீ வித் திஸ். கிவிங் டைரக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள முன்னாடி வர சொல்கிறது, அப்புறம் போர்டை கவனிக்க சொல்கிறது, இது மாதிரியான சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். லுக் அட் த போர்டு, போர்டை பாருங்கள். லுக் அட் த போர்டு, போர்டு பர் தேக்கோ, போர்டுனா நம்ம எழுதுகிற பிளாக் போர்டு ஆர் ஒயிட் போர்டு, பர்னா மீது, போர்டு மீது, கரும்பலகை மீது கவனம் செலுத்துங்கள், பாருங்கள், அந்த மாதிரி வரும். போர்டு பர் தேக்கோ, போர்டு பர் தேக்கோ. கம் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ், கம் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் எல்லோரும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வர சொல்வோம் இல்லையா. அப்போது கக்ஷா மே ஆகே ஆவோ, கக்ஷானா வகுப்பு, வகுப்பில் கொஞ்சம் எல்லோரும் முன்னாடி வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆகே ஆவோ, கக்ஷா மே ஆகே ஆவோ. ரீட் திஸ் பேசேஜ் அவுட் லவுட், ரீட் திஸ் பேசேஜ் அவுட் லவுட். இந்த பேசேஜை கொஞ்சம் லவுடாக ரீட் பண்ணுங்கள். இஸ் கத்யான்சாகோ, இஸ் இந்த கத்யான்சாகோ, இந்த பத்தியை, இந்த பேசேஜை ஜோருசே சத்தமாக படோ, ரீட் பண்ணுங்க. இஸ் கத்யான்ஸுக்கோ ஜோருசே படோ, இஸ் கத்யான்ஸுக்கோ ஜோருசே படோ. ஒர்க் இன் பேர்ஸ், ஒர்க் இன் பேர்ஸ், எல்லாம் பேராக ஒர்க் பண்ணுங்கள், பேராக ரீட் பண்ணுங்கள். ஜோடியோ மே காம் கரோ, ஜோடியோ மே காம் கரோ, எல்லாம் ஜோடியாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் ரெண்டு பேராக செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜோடியோ மே காம் கரோ. லெட்ஸ் ஸ்டார்ட் த நியூ சாப்டர், நியூ சாப்டரை ஆரம்பிக்கலாம். சலோ நயா பாட் சுரு கர்த்தே, சலோ நயா பாட்டு சுரு கர்த்தே ஹேன். இந்த இடத்துல சலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரோ இல்லை பெர்மிஷனோ கொடுப்போம் இல்லையா, அந்த மீனிங் தான் சலோ. நயா பாட்டு சுரு கர்த்தே ஹேன், நயானா புதிய, பாட்டு பாடம், சுரு கர்த்தே ஹேன் ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சலோ நயா பாட் சுரு கர்த்தே ஹேன், சலோ நயா பாட் சுரு கர்த்தே ஹேன். ப்ரொவைடிங் ஃபீட்பேக் அண்ட் என்கரேஜ்மெண்ட், ப்ரொவைடிங் ஃபீட்பேக் அண்ட் என்கரேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் எப்படி என்கரேஜ் பண்ணலாம் அண்ட் ஃபீட்பேக் எப்படி கொடுக்கலாம், அது மாதிரியான சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். தட்ஸ் அ வெரி க்ரியேட்டிவ் ஐடியா, தட்ஸ் அ வெரி க்ரியேட்டிவ் ஐடியா. சில விஷயங்கள் நம்ம கற்பனையாக செய்வோம் இல்லையா, சில ப்ராஜெக்ட்டு, அதுக்கு உண்டான சென்டென்ஸ் தான் இது. யோ பகுத் ஹி ரச்சனாத்மக் விசார் ஹை, யோ இது பகுத் ஹி மிகவும் ரச்சனாத்மக் விசார் ஹை கற்பனைத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. யோ பகுத் ஹி ரச்சனாத்மக் விசார் ஹை. I can see you are trying your best, I can see you are trying your best. என்னால் பார்க்க முடியுது நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மே தேக் சக்தா ஹூ, நான் பார்த்துட்ருக்கேன், கி அதாவது தும் அப்படி நீ உன்னுடைய பூரி கோசிஸ் கர் ரஹே ஹேன், உன்னோட முழுமையான முயற்சியை நீ எடுத்துகிட்ருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். मैं देख सकता हूँ कि तुम अपनी पूरी कोशिश कर रहे हो, कि तुम अपनी पूरी कोशिश कर रहे हो. கோசிஸ்னா முயற்சி, கர்னா செய்து கொண்டிருக்கிறாய், நீ முழுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். मैं देख सकता हूँ कि तुम अपनी पूरी कोशिश कर रहे हो, मैं देख सकता हूँ कि तुम अपनी पूरी कोशिश कर रहे हो. யூ ஹாவ் இம்ப்ரூவ்ட் அ லாட், யூ ஹாவ் இம்ப்ரூவ்ட் அ லாட், நீ இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்ட. தும்னே பகுத் சுதார் கியா ஹை, தும்னே பகுத் சுதார் கியா ஹை, நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்ட. தும்னே நீ பகுத் மிகவும், சுதார் கியா ஹை ரொம்ப முன்னேறிட்ட படிப்பில் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், இது மிகச்சிறந்த வேலையாக இருக்குது. யோ பகுத் ஹி படியா காம் ஹை, யோ இது பகுத் ஹி மிகவும்
बढ़िया काम है சிறந்த வேலையா இருக்கு நீ செஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு this is an excellent piece of work ये बहुत ही बढ़िया काम है ये बहुत ही बढ़िया काम है please correct your mistake here please correct your mistake here இந்த இடத்துல உன்னோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணு தயவு செஞ்சு कृपया अपनी गलती यहाँ सुधारो कृपया अपनी गलती यहाँ सुधारो कृपया தயவு செஞ்சு अपनी உன்னுடைய கலத்தி தவறை யஹா இங்கே சுதாரோ திருத்து தயவு செஞ்சு உன்னோட மிஸ்டேக்கை இங்கே திருத்திக்கோ कृपया अपनी गलती यहाँ सुधारो कृपया अपनी गलती यहाँ सुधारो मैनेजिंग बिहेवियर रिगार्डिंग सम सेंटेंस பார்க்கலாம் पे अटेंशन प्लीज़ पे अटेंशन प्लीज़ कृपया करके ध्यान दो தயவு செஞ்சு கவனம் செலுத்துங்க தயவு செஞ்சு கவனிங்க कृपया करके ध्यान दो ध्यान गवनम दो ना செலுத்துங்கள் कृपया करके ध्यान दो कृपया करके ध्यान दो you need to be a more disciplined you need to be a more disciplined you need to be a more disciplined तुम्हें ज़्यादा अनुशासित रहने की ज़रूरत है तुम्हें नी ज़्यादा அதிகமான अनुशासित रहने की நல்லொழுக்கத்துடன் இருக்க வேண்டிய ஜரூரத்துக அவசியம் அனுசாசித் அப்படின்னா நல்லொழுக்கம் ரகுனேக்கி நல்லொழுக்கத்துடன் இருக்க வேண்டிய ரகுனேக்கினா இருக்க வேண்டிய ஜரூரத்துக அவசியம் இருக்கிறது நீ அதிகமான நல்லொழுக்கத்துடன் இருக்க வேண்டும் तुम्हें ज़्यादा अनुशासित रखने की ज़रूरत है this is not acceptable behavior this is not acceptable behavior இந்த நடத்தையை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது யோ வியவஹார் ஸ்வீகாரிய நஹி ஹ யோ வியவஹார் யோனா இது வியவஹார் நடத்தையை ஸ்வீகார் நஹி ஹ ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நடத்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது யோ வியவஹார் ஸ்வீகாரிய நஹி ஹ யோ வியவஹார் வியவஹார்னா நடத்தை ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது நஹீனா அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் யோ வியவஹார் ஸ்வீகாரிய நஹி ஹ யோ வியவஹார் ஸ்வீகாரிய நஹி ஹ ப்ளீஸ் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் டு யுவர் செல்ஃப் ப்ளீஸ் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் டு யுவர் செல்ஃப் கொஞ்சம் கையை மூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது கிருப்பியா அப்படி ஹாத்து தூர் ரக்கோ கிருப்பியா தயவு செஞ்சு அப்படி உங்களுடைய ஹாத்து கையை தூர ரக்கோ கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நகர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம் you will have to stay back after class you will have to stay back after class तुम्हें कक्षा के बाद रुकना पड़ेगा तुम्हें कक्षा के बाद रुकना पड़ेगा तुम्हें நீ கக்ஷா கே பாத் வகுப்பிற்கு பிறகு வகுப்பு முடிந்த பிறகு ருக்குனா படேகா வெயிட் பண்ணு तुम्हें कक्षा के बाद रुकना पड़ेगा நீ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது तुम्हें कक्षा के बाद रुकना पड़ेगा you will have to stay back after class you will have to stay back after class तुम्हें कक्षा के बाद रुकना पड़ेगा class closer regarding some sentences பார்க்கலாம் that's all for today that's all for today இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது आज के लिए बस इतना ही है आज के लिए இன்றைக்கு बस इतना ही है அவ்வளோதான் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது आज के लिए बस इतना ही है आज के लिए बस इतना ही है make sure you finish your homework make sure you finish your homework सुनिश्चित करो कि तुम अपना गृह कार्य पूरा कर लो सुनिश्चित करो कि तुम अपना गृह कार्य पूरा कर लो सुनिश्चित करो அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முடிக்கணும் கி அதாவது தும் அப்பனா நீங்கள் உங்களுடைய கிருக காரிய ஹோம்ஒர்க்கை வீட்டு பாடத்தை பூரா கரலோ முழுமையாக செய்யணும் सुनिश्चित करो कि तुम अपना गृह कार्य पूरा कर लो सुनिश्चित करो कि तुम अपना गृह कार्य पूरा कर लो The class is dismissed the class is dismissed कक्षा समाप्त हुई कक्षा समाप्त हुई வகுப்பு முடிந்தது கக்ஷானா வகுப்பு சமாப்த் ஹுயினா முடிந்தது have a great day have a
கிரேட் டே. आपका दिन सुबह हो. आपका दिन सुबह हो. உங்களோட தினம் சுபமாக இருக்கட்டும். आपका உங்களுடைய दिन நாள் सुबह हो சுபமாக இருக்கட்டும். आपका दिन सुबह हो. Have a great day. See you all tomorrow. See you all tomorrow. कल मिलते हैं. कल मिलते हैं. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கல் மில்தே ஹேன். கல் மில்தே ஹேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிற ரெக்வெஸ்ட் ஒன்று தான், ஹிந்தி சென்டென்ஸை ஹிந்தியிலே ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹிந்தியை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகிற 8 லெவலில் அட்லீஸ்ட் 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் ஆகிடலாம். என்னென்ன லெவல் அப்படின்னா பரிச்சயா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவேசிகா, விசாரத் பூர்வத், விசாரத் உத்தராத், பிரவீன் பூர்வத், பிரவீன் உத்தராத். 1 இயருக்கு 2 டைம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஜஸ்ட் நீங்கள் 2 லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இந்த புக்கு ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணலாம். அண்டு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த எக்ஸாம் ஈஸியாக எழுதலாம். ஹிந்தியில் 0 நாலேஜ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெவல்லையே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிடும் வித் சென்ட்ரல் போர்ட் சர்டிஃபிகேட்டோட. அதுக்கப்புறம் பேசிக் கிராமர் அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.